ஆம்னி சேனல் ப்ரெசன்ஸ். கஸ்டமர் எங்கே இருக்கிறாங்களோ உங்கள் பொருள் அங்கே இருக்கணும். கஸ்டமர் உங்கள் பொருளை வாங்குறதுக்கு ஆன்லைனில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்கணும். இல்லை கஸ்டமர் ஆஃப்லைனில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரீட்டைல் ஸ்டோர் போடணும். ஸோ நீங்கள் அந்த குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலியமாகவும் இன்றைக்கி வந்து சேல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு. அது உங்களுடைய பொருளோட நேச்சரை பொறுத்தது. ஸோ வேர் தே ஆர் வி ஷுட் பி தேர். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னைக்கு நம்ம வந்து ஆம்னி சேனல் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆம்னி சேனல் அப்படின்னா என்ன? ஆம்னி வேன் மாதிரி இருக்கு இல்லையா? ஆம்னி சேனல் ப்ரெசன்ஸ் அப்படின்னா கஸ்டமர் எங்கே இருக்கிறாங்களோ நீங்கள் உங்கள் பொருள் அங்கே இருக்கணும். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிளுங்க. சரியா? கஸ்டமர் உங்கள் பொருளை வாங்குறதுக்கு ஆன்லைனில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்கணும். அமேசானில் இருக்கணும், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கணும், இல்லை T2C மாதிரி உங்களுடைய ஓன் வெப்சைட்டு. சரியா? அதில் இருக்கணும். இல்லை கஸ்டமர் ஆஃப்லைனில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரீட்டைல் ஸ்டோர் போடணும். அந்த ரீட்டைல் ஸ்டோர் வந்து உங்களுடைய ஓன் ஷோரூமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டரு, டீலரு, ரீட்டைலர் அந்த மோடில் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? மொத்தத்தில் அது உங்களுடைய ப்ராடக்ட், நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்தது தான் வந்து இது எல்லாத்தையும் தீர்மானிக்கும். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நான் அந்த D2C சொல்லியிருக்கிறேன், டைரக்ட் டு கன்சியூமர். இப்போ நம்ம வந்து B2Bனா தெரியும், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் நாம் இன்னொரு பிஸ்னஸ்க்கு சர்வீஸ் கொடுத்தோம்னா அது B2B. B2C நாம் ஒரு பிஸ்னஸ் கன்சியூமருக்கு நேராக ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறோம், ஒரு சர்வீஸை கொடுக்குறோம்னா அது B2C. D2Cங்கிறது டைரக்ட் டு கன்சியூமர். நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட் மூலிமா நேராக வந்து கன்சியூமருக்கு ஆர்டர் எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பி விட்றது. ஓகேங்களா? அது ஆன்லைனா COD அப்படிங்கிறது அது நீங்கள் கொடுக்குற ஆஃபரை பொறுத்து. நீங்கள் ஆன்லைனுக்கு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா அவன் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெறும் போடுற அனுப்பிச்சுட்டா போதும். இல்லை CODயில் போட்டு நீங்கள் அவங்ககிட்ட பணத்தையும் வாங்கணும். ஸோ அப்போ ஆன்லைனில் நீங்கள் வந்து இன்றைக்கி நமக்கு லீடிங் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தெரியும், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு. இதே நீங்கள் சிட்டிஸில் இருக்கிறீங்க, சென்னையில் இருக்கிறீங்க, எனக்கு தெரியல, கோயம்புத்தூர்லாம் Q காமர்ஸ்னு வந்துருச்சு. குயிக் காமர்ஸ்னால் 10 minute டெலிவரி. ஸோ ஜெப்டோ, பிளிங்கிட்டு, ஸ்விக்கியில் இன்ஸ்டாமார்ட்டு, இவன் பிக் பாஸ்கெட்டு, எல்லாருமே வந்து அந்த 10 minute டெலிவரியில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலியமாகவும் இன்றைக்கி வந்து சேல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு. அது உங்களுடைய பொருளோட நேச்சரை பொறுத்தது. ஓகேங்களா? எல்லா பொருளும் வந்து நாங்கள் ஸ்பிரிச்சுவல் பண்ணுறோம், அதை கொண்டு போய் நம்ம அந்த குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்த்தில் போட முடியாது. இதே அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நாங்கள் போட முடியும். பட் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய ஓன் வெப்சைட்டு sridiya.com ஓன் வெப்சைட் வச்சுருக்கிறோம். அது மூலியமாக தான் எங்களுடைய சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் போகும்போது வந்து கமிஷன் இருக்குது. அதனால் வந்து அது வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் அதே சமயத்தில் இப்போ நீங்கள் புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு காமர்ஸ் பொருளை வந்து ஆன்லைனில் விற்கணும் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்டெல்லாம் நீங்கள் போகணும். ஏன்னா உங்களுடைய முதல்ல ஒரு கன்சியூமரை ரீச் பண்ணுறதுக்கான அது பிளாட்ஃபார்மு, அதில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் ஓரளவுக்கு வந்து நீங்கள் உங்கள் பொருள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு கஸ்டமர் பேஸ் உருவாயிடுச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் நீங்கள் D2C உங்களுடைய வெப்சைட் மூலியமாகவே ஆர்டர் எடுக்கலாம். சரிங்களா? அதுவும் இட் இஸ் எவால்விங். முதல்ல கொஞ்சம் என்ன சொல்கிறது, காம்படிஷன் கம்மியாக இருந்தது. அதனால் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மூலிமா போகும்போது உங்களுடைய பொருளுக்கான விசிபிலிட்டியெல்லாம் கிடைச்சிது. இன்றைக்கி எல்லாருமே பொருள் பண்ணி அதில் வந்து போடுறதுனால எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குன்னு தெரியல. நீங்கள் அது மறுபடியும் ஆட் ரன் பண்ணணுமா அப்படியே ஆட் ரன் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். சரிங்களா? இது ஆன்லைனை பொறுத்த வரைக்கும். ஆஃப்லைனில் உங்களால் வந்து ஒரு ஷோரூம், ஒரு கடை போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா, பட் அதுக்கான அதாவது ஆன்லைனில் ஏன்னா இது பிரிக் அண்ட் மார்ட்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பிரிக்கு மார்ட்டர்னா நீங்கள் ஒரு இடம், ஒரு பில்டிங் வேணும் ஆஃப்லைன் போகிறதா இருந்தால். ஆன்லைனுக்கு அது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய சாதாரண ஒரு குடோன் இருக்குன்னா அந்த குடோனில் இருந்தோ, அது ஈவன் உங்கள் வீட்டில் இருந்தே கூட நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் வழியாக கஸ்டமருக்கு அனுப்ப முடியும், அல்லது D2C உங்கள் வெப்சைட் வழியாக அனுப்ப முடியும். பட்டு பிரிக் அண்ட் மார்ட்டர் ஸ்டோர் போகிறீங்க, ஆஃப்லைன் போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஒன்று உங்கள் ஷோரூம் போகிறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஷோரூமு, இன்டீரியர் தேவைப்படுச்சுன்னா இன்டீரியரு, ரேக்ஸ் தேவைப்படுச்சுன்னா ரேக்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை மார்க்கெட்டிங் பண்ணணும். அந்த நம்ம ஷோரூம் இங்கே வந்திருக்கு, இந்த ஊரில் நம்ம ஷோரூம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஒரு ஸ்விட்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஸ்டோரில் உங்களுடைய பொருளை அங்கே விற்பனைக்கு வைக்கலாம்.
ஸோ அங்கே 10 விதமான சுவிட்சஸ் இருக்கும். உங்கள் சுவிட்சை வாங்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் நீங்கள் ஒன்று உங்களுடைய ப்ரைஸ் சீப்பாக கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்புக்கு வந்து நீங்கள் வந்து கமிஷன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். சரியா? ஸோ அப்போ தான் அவர் வந்து உங்கள் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுவார். அதோடு சமம் இல்லாமல் நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும்னா நீங்கள் அடுத்த டைப் ஆஃப் சோஷியல் மீடியா ஆட்ஸ் போகணும். இல்லை நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிவி விளம்பரம் கூட தேவைப்பட்டால், அது எனக்கு தெரியாது அந்த கமர்ஷியல்ஸு, அது உங்களுடைய ஸ்கேலை பொறுத்தது, உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து அதை முடிவு பண்ணணும். சரிங்களா? பட் ஆனால் ஒன்றே என்ன அப்படின்னா, கஸ்டமர் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, கஸ்டமர் அமேசானில் இருக்காங்க, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா? கஸ்டமர் ரீட்டைல் ஸ்டோருக்கும் போய் வாங்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஏதாவது பொருள் நீங்கள் உங்களையே ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கன்சியூமர் பிஹேவியரை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். பொருளை வந்து ஆன்லைனில் வாங்குறீங்களா இல்லை ஆஃப்லைனில் வாங்குறீங்களான்ட்டு. நீங்கள் ஒரே பொருளை சம்டைம்ஸ் ஆன்லைன்லேயும் வாங்குவீங்க, சம்டைம்ஸ் ஆஃப்லைன்லேயும் வாங்குவீங்க. ஸோ ஈவன் ரொம்ப அர்ஜென்சி இருந்ததுன்னா அந்த பொருள் குயிக் காமர்ஸில் அவைலபிள்னா 10 நிமிஷத்தில் ஆர்டர் போட்டு கூட நீங்கள் வாங்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளே ஒரு கன்சியூமராக நம்ம வந்து நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு பொருளை எப்படியெல்லாம் நம்ம வாங்குறோமோ அது மாதிரி வந்து நம்ம பொருளுக்கான கன்சியூமர்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ வேர் தே ஆர் வி ஷுட் பி தேர். அவங்க எங்கே இருக்காங்களோ நாம் அங்கே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய சேல்ஸை அதிகப்படுத்த முடியும். ஸோ இதுதான் வந்து ஆம்னி சேனல்ஸ் ப்ரெசன்ஸு. நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் இருந்தீங்கன்னா ஆஃப்லைன் எப்படி போகிறதுன்னு பாருங்கள். இல்லை ஆஃப்லைன் ஸ்டோராக இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ஏதாவது ஆன்லைனுக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத சிந்தனை பண்ணுங்கள். ஸோ அப்போ அது மூலிமா நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. தேங்க்யூ.